சித்தி மல்லிகார்ஜுனரும் பிரம்மாம்பிகமும் தான் இங்கே ஃபேமஸ் சொல்கிறான். இப்போ மல்லிகார்ஜுனரை நாங்கள் பார்க்க போனோம். ஃபஸ்ட்டு என்னென்னா நந்தீஸ்வரரை பார்க்க சொன்னால், நந்தீஸ்வரர் இங்கே தான் வந்து வரம் வாங்கியிருக்காரா, நான் உங்களுக்கு வாகனமாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ நந்தீஸ்வரரை ஃபஸ்ட்டு பார்க்க போனோம். நாங்கள் நந்தீஸ்வரரை பார்க்க போனபோது என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நந்தீஸ்வரரை போயிட்டு நாங்கள் வந்து 3 பிரதட்சணமாக வந்து இருந்தோம். 3 பிரதட்சணம் பண்ண சொன்னால் 3 பிரதட்சணம் பண்ணிட்டு நாங்கள் வந்து அவருக்கு வில்லும் வந்து சேர்த்துட்டு அவரோட சிரஸ்கிட்ட சேர்த்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் என்ன சொன்னான்னா, பிரதட்சணமாக இந்த பக்கமாக வாங்கன்னு சொல்லிட்டு கர்ப்பாலயத்தை கூட்டிகிட்டு போனால் 2 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னால் 2 நிமிஷம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு ஈஓ சார் அப்போ தான் பார்த்தோம். ஈஓ சார் அங்கே வாசல்ல ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு. வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு நாங்கள் வந்து சிவனை பார்க்க போகும்போது சஸ்த தர்சனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கவசத்தோடைய சிவன் இருப்பார், தொட்டு சேவிக்கிறது தான். ஆனால் எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் என்ன அப்படின்னா, நிஜரூப தர்சனம் தான் கிடைச்சது. நிஜரூபம்னா கவசமே இல்லாம இருப்பார் சிவன். அது வந்து விடிகாத்தல் தான் பார்க்க முடியும் சொன்னா நாங்கள் பார்த்தோம். அவருக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணோம், நீர் அபிஷேகம் பண்ணோம். அதுக்கப்புறம் விபூதி வந்து கொஞ்சம் கொடுத்தா நாங்களும் கொஞ்சம் இருந்துட்டு, சிவன் மேலே வந்து என்ன அதிசயம்னா, என்னோட சிரஸ் வந்து சிவன் மேலே பட்டும் போது ரொம்ப கடாட்சமாக இருந்தது. அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அது எங்களுக்கு கிடச்ச இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல். அதுக்கப்புறம் என்ன வந்ததுன்னா, வெளியே வந்தோம். கொஞ்சம் பூ சேர்க்க சொன்னால் பூ சேர்த்துட்டு வெளியே வந்தோடனே அர்ச்சகாஸ் வந்து என்ன பண்ணோன்னா, தீர்த்தமும் ஷடாரியும் கொடுத்து அர்ச்சதை வந்து எங்கள் மேலே சேர்த்தா நல்லா சேவிச்சுட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்தோடனே இங்கே என்ன சொன்னான்னா, வெளியே அந்த கோவில் சைடே ஒட்டுன மாதிரி சந்துக்கிட்ட என்னன்னா, கோபுரம் வந்து ஜலத்துல வந்து அப்படியே தெரியறது தான் வந்து இந்த கோவிலோட ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு ஸ்பெஷல் சொல்லிட்டு அதை பார்த்தோம்.
அதை பார்த்துட்டு அப்பதான் அவ சொன்னா இங்க வந்து அம்மாவாரி குடி இருக்கு. அவங்க வந்து அம்மாவாரி குடியில வந்து 2 பேருமே சிவனும் சரி அம்மனும் சரி 2 பேருக்குமே ஒரே கோவில்ல ஒரே வந்து சன்னதி இல்லாம தனித்தனி சன்னதி இருக்குன்னு சொன்னா அப்படியே துவயஸ்தம்பத்தை சேவிச்சுட்டு 2 துவயஸ்தம்பம் இருக்கு. அம்மாவாரி கூட துவயஸ்தம்பம் சேவிச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்தோம்னா சீதா தேவி பிரதிஷ்டை பண்ண சகஸ்தலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சகஸ்தலிங்கத்தை சேவிச்சுட்டு சகஸ்தலிங்கம்னா 1000 லிங்கம் இருக்கும். 1000 லிங்கத்தை சேவிச்சுட்டு உள்ள போனோம். சக்தி பீடத்துல ஒன்னான ராம்பிகா கோவிலுக்கு போனோம். சேவிச்சோம். அவளை நல்லா சேவிச்சுட்டு அவளுக்கு வந்து அர்ச்சனை வந்து பண்ணா. அதுவே 18 சக்தி பீடமும் இருக்குது. மகாபெரிவா வந்து பண்ண ஸ்ரீ சக்கரமும் இருக்குது. நல்லா சேவிச்சுட்டு உடையெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம். வெளியே வந்துட்டு இங்க வந்து லட்டு ஃபேமஸ் சொன்னா லட்டு அப்படியே வாங்கிட்டு அவளுக்கு பிரசாதமும் வாங்கிட்டு நல்ல ஸ்பெஷல் தரிசனம் முடிச்சுட்டு ஈவோ சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு நாங்க வந்தோம். அடுத்து எங்க போறோம்ன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.